April is here, and so our financial preparedness for the whole financial year. This week, we have 3 interesting and important webinars only for you. Morning 10 a.m., we have Why April is the most crucial month for HNA Portfolio Strategy by Uday Kumar. Morning 11 a.m., if you have recently sold a property and you are thinking about how to reinvest the whole proceeds. So this webinar is for you, sold a property, and here is how to reinvest. Morning 11 a.m., we also have another webinar, 5 important money moves every Indian investor must know in April. Links are in description. Register now. போரிக் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் மார்ச் மாதத்தில் என்ன பண்ணிச்சு? மார்ச் மாதம் சமீப காலங்களில் ஒரு மிக மோசமான மார்க்கெட்டை சந்தித்தது. போன மார்ச்சும் மோசமாக தான் இருந்தது. பட் இந்த மார்ச் அதை விட என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமான ஒரு செல்லர்ஸ் மார்க்கெட்டாக இருந்தது. மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த்துங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஒரு போர்ட்ஃபோலியோ எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி மார்க்கெட்டில் தான் நமக்கு தெளிவாக தெரியும். ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய இன்ட்ரின்சிக் ஸ்ட்ரென்த், அதனுடைய ஸ்டேயிங் பவர், ஹோல்டிங் பவர், இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் தான் நல்ல ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுக்கு ஆளாக்கப்படும். அந்த வகையில் இந்த மார்ச் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸுக்கும் நம்ம எல்லாருடைய போர்ட்ஃபோலியோக்குமே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் நாம் எப்படி பண்ணோம், இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணிச்சு, இந்த போர்ட்ஃபோலியோனால் இந்த காலச்சூழலினுடைய தாக்கத்தையும் இந்த ஃபால்னுடைய வேகத்தையும் எந்த அளவுக்கு எதிர்கொள்ள முடிஞ்சுது, அதை தான் நம்ம இப்போது முதல்ல பேச போகிறோம். இந்த மாதம் நிஃப்டி 50 என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி 50 இந்த மாதம் 10.19% இறங்கியது. ஸோ 1 லட்சத்தை மாதத்தின் முதல் நாள் போட்டுருந்தீங்கன்னா அது 89,815 குறைந்து விட்டது. மாறாக மார்ச் 1ஆம் தேதி நீங்கள் போரிங் ஸ்டாக்ஸில் 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா அது 94,952 குறைந்திருக்கும். ஸோ நமக்கு லாஸு 5.05, நிஃப்டிக்கு லாஸ் அதை விட டபுளுக்கும் மேலே 10.19%. ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த ஹோல்டிங் பவர், ஸ்டேயிங் பவர் நமக்கு மார்ச் மாதத்தில் நிஃப்டியோட பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் அப்சர்வேஷன். இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த போர்ட்ஃபோலியோ இறக்கத்திற்கு, வீக்னஸுக்கு என்ன காரணம்? ஏன்னா -5% இருக்கும் இல்லையா, அந்த வீக்னஸுக்கு காரணமான நிறுவனங்களை அடையாளம் காண்போம். ஃபஸ்ட்டு HDFC பேங்க் 14.01% டவுன். அடுத்தபடியாக மாருதி சுசுகி 13.89% டவுன். அதற்கு அடுத்தபடியாக ICICI பேங்க் 10.17% டவுன். நான்காவதாக லாசன் அண்ட் டூப்ரோ 12.36% டவுன். ஐந்தாவதாக மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 8.79% டவுன். ஆறாவதாக ITC 4.77% டவுன். ஏழாவதாக ரிலையன்ஸ் 0.73% டவுன். எட்டாவதாக பாரதி ஏர்டெல் 1.56% டவுன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு போர்ட்ஃபோலியோவில் 8 ஸ்டாக் மைனஸ், 2 ஸ்டாக் பாசிட்டிவ். கோல் இண்டியா 4.41% அப். அண்ட் த பிக் வின்னர் ஆஃப் திஸ் மந்த் மார்ச் சன் ஃபார்மசிட்டிக்கல் ப்ளஸ் 11.4%. ஸோ 2 ஸ்டாக் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 8 ஸ்டாக்கு விழுந்து, அதுலேயும் 6 ஸ்டாக்கு கணிசமாக விழுந்து கூட இந்த போர்ட்ஃபோலியோ நிஃப்டியை விட 5% கம்மியாக விழுந்திருக்குனாக்கா நிஃப்டியில் என்ன வீக்னஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு இண்டெக்ஸில் இவ்வளோ வீக்னஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். ஒரு இண்டெக்ஸில் இருக்கிற வீக்னஸை விட குறைவான வீக்னஸை நம்ம போர்ட்ஃபோலியோவில் உருவாக்க முடியும்னு நீங்கள் நம்பணும். இந்த 2 விஷயங்கள் நடக்கணுங்கிறதான் இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு நான் விரும்பக்கூடிய ஒரு அவுட்கம். ஏன்னா இது 2 நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எப்படி பண்ணுறது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நிஃப்டியை கண்மூடித்தனமாக நம்பி பூமர் அங்கிள்ஸ் மாதிரி பாசிவ் பண்ணால் போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே உங்களை அடைச்சிக்க மாட்டீங்க. வெளியில் உலகம் பறந்துருக்கு, விரிந்திருக்கு, அதில் நிறைய பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வளரும். அதுதான் இந்த எக்ஸசைஸில் நான் உருவாக்க நினைக்கிற ஒரு தெளிவு. போரிங் ஸ்டாக்ஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து, அதாவது ஜனவரி 1, 2023 இன்னை வரைக்கும் நிறைய டைம் ஆகிடுச்சிங்க. 3 வருஷம், 36 ப்ளஸ் ஒரு 3, 39 மாதங்கள் முடிந்து விட்டன. இந்த 39 மாதத்தில் நிஃப்டி 50 டிஆர்ஐயில் நீங்கள் முதல் நாள் போட்ட 1 லட்சம் ஜனவரி 1, 2023 இன்றைக்கி வெறும் 1,27,839 உயர்ந்திருக்கிறது. ஸோ சிம்பிள் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா
27.87. பட் காம்பவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கணக்கு வரும்னு நீங்களே கணக்கு போட்டு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஸோ காம்பவுண்டிங் நிஃப்டியில் இந்த 39 மாதத்தில் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான விடையை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அடுத்தபடியாக போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் அதே ஜனவரி 1, 2023 1 லட்ச ரூபாயை போட்டிருந்தீங்கன்னா அது 1,72,280 உயர்ந்திருக்கிறது, 72.28. ஸோ 39 மாதத்தில் இந்த 1 லட்சத்துக்கு என்ன காம்பவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதணும். அடுத்ததாக இந்த போர்ட்ஃபோலியோ இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு ஆண்டில் நம்ம இருக்கோம். ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் 3 மாதங்களில் 1 லட்ச ரூபாயை நீங்கள் நிஃப்டி 50ல் போட்டிருந்தீங்கன்னா அது 85,508 குறைந்திருக்கும், -14.49% இன் 3 months. இதே பீரியடில் நீங்கள் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் 1 லட்ச ரூபாயை போட்டிருந்தீங்கன்னாக்கா அது இன்றைக்கி 88,271 ரூபாயாக குறைந்திருக்கும். ஸோ -11.73%. ஸோ இங்கேயும் நம்ம நிஃப்டி அளவு விழலை அப்படிங்கிறது தான் ஆறுதலை வழியை நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. ரைட், ஓகே. இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம், போர்ட்ஃபோலியோவில் எங்கே வீக்னஸ் இருக்குன்றத இந்த ஆண்டின் ஒரு ட்ரெண்டாக புரிந்து கொள்வோம். HDFC பேங்க் -23.7%, அதுக்கு அடுத்தபடியாக ரிலையன்ஸ் -14.4%, பாரதி ஏர்டெல் -12.6%, அதுக்கு அடுத்தபடியாக ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் ஆஃப் திஸ் கேலண்டர் இயர் மாருதி சுசுகி 25.8%, லார்சன் அண்ட் டூப்ரோ -13.9%, கணிசமாக விழுந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா -19.1%, அண்ட் தொடர்ந்து வீக்னஸை காட்டிகிட்டு இருக்கிற ஐடிசி -17.2%. இதெல்லாம் மைனஸ். சரி, ப்ளஸில் இந்த வருஷம் எந்தெந்த பங்குகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பங்குகள் தான், கோல் இண்டியா அண்ட் சன் ஃபார்மா. கோல் இண்டியா +12.5%, சன் ஃபார்மா +4.9%. ஸோ இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து சன் ஃபார்மா விழுந்து மறுபடியும் இந்த மார்ச் மாதத்தில் கொஞ்சம் எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கோல் இண்டியா ஹஸ் பீன் எ ரீசனபிள் பர்ஃபார்மர், அதுலேயும் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட இட்ஸ் அ ஸ்டேபிள் ஸ்டாக். ஸோ 2 பர்ஃபார்மர், பாக்கி 8 நான் பர்ஃபார்மர். அதனால தான் நம்ம -11.73% இருக்கோம். ஆனால் நிஃப்டி 50 14.49% மைனஸில் இருக்கிறதுனால நாம் இந்த ஒரு காலகட்டத்தில் கூட நிஃப்டியை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், குறைவாக விழுந்திருக்கோம். அது ஆறுதல் இல்லை, ஆனால் அது ஒரு அறிகுறி. என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் நிஃப்டியை விட குறைவாக விழும்போது நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம எடுத்துருக்கிற ரிஸ்க் அளவாக இருக்குது, நம்முடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். மாற மாற நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கான்றதை நாம் தான் மாதம் புரிஞ்சுக்கணும். ஸோ நான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் மூலமாக பொதுவெளியில் இதை செய்யும்போது அந்த போர்ட்ஃபோலியோ மாதம் ஸ்ட்ராங் ஆகுதா, ஆண்டுக்கு ஆண்டு அதனுடைய கெப்பாசிட்டி டு டெலிவர் ரிட்டர்ன்ஸ் கூடுதா குறையுதா, போர்ட்ஃபோலியோ எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம், என்ன செஞ்சால் இந்த போர்ட்ஃபோலியோ மறுபடியும் ஒரு நல்ல இடத்தை நோக்கி போகும், இன்றைக்கி இருக்கக்கூடிய இடம் இந்த போர்ட்ஃபோலியோவுக்கு சுமாரான இடமா, நல்ல இடமா, அல்லது ரெண்டுத்துக்கும் நடுவுலையா, அல்லது மோசமான இடமா, இது எல்லாமே நாம் பண்ண வேண்டிய அசஸ்மெண்ட்ஸ். உங்கள் அசஸ்மெண்ட் என்ன, தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இது ஒரு பப்ளிக் லேர்னிங் எக்ஸசைஸ். இதன் மூலமாக நாம் இணைந்து கற்று பயணிக்கப் போகிறோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.